மாண்புமிகு உறுப்பினர் பி பரமசிவம் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு ஈர்ப்பார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாத்தூர் அரசு மருத்துவமனையில கர்ப்பிணி பெண்ணிற்கு HIV தொற்றுள்ள ரத்தம் ஏற்றப்பட்ட நிகழ்வினை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அரசின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 8 மாதம் நிரம்பிய கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு இரத்த சோகை இருந்த காரணத்தினாலே அவருக்கு வேறொருடமிருந்து ரத்தம் ஏற்றுவதற்காக சிவகாசி அரசு மருத்துவமனையிலிருந்து இரத்த வங்கியிலிருந்து கொண்டு வந்து இங்கே நம்முடைய சாத்தூர் அரசு மருத்துவமனையில் ரத்தம் ஏற்றிய பொழுது அவருக்கு அந்த இரத்த பரிமாற்றத்தின் மூலமாக HIV தொற்று ஏற்பட்டதாக அறிந்த செய்தி கேட்டு உள்ளபடியே மருத்துவர் என்ற முறையில் மிகுந்த வருத்தமுற்றோம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வை கூர்ந்து உற்று நோக்கிய பொழுது நான் கண்டறிந்தது முழுக்க அங்கே அந்த லேப் டெக்னீஷியன் மற்றும் அங்கே இருக்கின்ற அந்த மருத்துவ அலுவலருடைய அந்த கண்காணிப்பு குறைபாட்டினால்தான் இந்த தவறு ஏற்பட்டதாகவே நான் விளைகிறேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த இரத்த பரிமாற்றம் என்பது இன்றைக்கு மருத்துவ உலகிலே தவிர்க்கப்பட முடியாத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட கர்ப்பிணி பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 10 லட்சம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இன்றைக்கு அவருடைய இரத்த சோகையை போக்குவதற்காக ரத்தம் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல 8 லட்சம் டோனர்கள் ரத்த தானம் பண்ணுகிறவர்கள் 8 லட்சம் பேரை நாம் பரிசோதித்து இன்று அவர்களுக்கு அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்ப்பம் தரித்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்த விபத்திலே ஒருத்தர் அடிபட்டாலும் சரி, ஒரு பெரிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றாலும் நமக்கு ரத்த தானம் தேவைப்படுகிறது, மாற்று ரத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த HIV தொற்று இல்லை என்பதை கண்டுபிடிப்பதற்கு நாம் என்ன வகையான வழிமுறைகளை கையாளுகிறோம் என்று பார்த்தோம். ஏன்னா உதாரணத்துக்கு இப்ப இந்த டெஸ்ட் பண்ற கிட்ல ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்குமோ என்று எனக்கு கூட ஒரு அச்சம் ஏற்பட்டது. ஏன்னா இதை டெஸ்ட் பண்ற நம்ம ஆட்களை குறை சொல்றதுக்கு பதிலாக நம்ம கிட்டு இருக்குமே, அந்த டெஸ்ட் பண்ற கிட்டு இப்போ உதாரணத்திற்கு நம்ம பெரிய மருத்துவமனைகளை எலைசான்னு ஒரு டெஸ்ட் பண்றாங்க, பிரைமரி ஹெல்த் சென்டர் ICTCல ராபிட் கோம்ஸ் டெஸ்ட் 2 டெஸ்ட் பண்றாங்க. அப்ப அந்த கிட்டினுடைய தயாரிப்பில் எதுவும் குறை இருக்குமா என்று பார்க்கின்ற பொழுது நான் கண்ட உண்மை என்னவென்று சொன்னால் நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் NACO மூலமாகத்தான் அந்த HIV கிட் என்பது தமிழகத்துக்கு வருகிறது. முழுமையாக பரிசோதிக்கப்பட்டு, இன்னும் சொல்ல போனா போலியோவுக்கு எப்படி ஒரு ஹீட் சென்சிபிள் இண்டிகேட்டர் அந்த கிட்ட ரொம்ப நாள் சரியா பாதுகாக்கலைன்னா எப்படி போலியோ வேக்சின் தரம் குறைந்து விட்டால் அந்த ஹீட் சென்சிட்டிவ் இண்டிகேட்டர் மாற்றி காட்டிவிடும். அப்ப அதை பயன்படுத்துறவங்க அதை பயன்படுத்த மாட்டாங்க. அதே போல இந்த கிட்டிலும் இந்த HIV டெஸ்ட் பண்ற எலைசா கோம் டெஸ்ட்ல அந்த ஹீட் சென்சிட்டிவ் இண்டிகேட்டரோட NACO மத்திய அரசினுடைய அது கொள்முதல் தான் அது நமக்கு வந்திருக்கிற அடிப்படையிலே அந்த கிட்டிலே எந்த தவறும் இல்லை என்பதை என்னால் இங்கே புரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது. இனி வரும் காலங்களில் அந்த பரிசோதிக்கப்பட்ட ரத்தத்தை பேஷண்ட் கிட்ட கொடுக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா? நிதி ஆயோக் ஹெல்த் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் தமிழ்நாடு இன்று 2வது சிறந்த மாநிலமாக சுகாதாரத்துறையிலே மிளிரிக் கொண்டிருக்கிறது. இந்த மாநிலம் இந்தியாவிற்கு முன்னோடியாக இந்த ரத்தத்தை பரிமாற்றுவதற்கு 5 நிமிடம் 10 நிமிடம் முன்னாடி கூட அதை மீண்டும் பரிசோதிக்கின்ற வகையிலே ஒரு புதிய ஒரு டெஸ்ட் ஏதாவது இருந்தால் நம்முடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய இந்திய அளவிலே அதை கண்டு அதை ஏதாவது ஒரு திட்டம் இருந்தாலும் அதை இன்க்ளூட் பண்ண வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு, நம்முடைய அரசானது உடனுக்குடன் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த நிலைக்கு உடனடியாக 10 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலே சிறப்பான ஒரு மருத்துவத்தை வழங்கி அந்த கர்ப்பிணி பெண் அந்த குழந்தை பிறக்க இருக்கின்ற அந்த குழந்தைக்கு HIV பாதிப்பு இல்லாமல் பெற்றெடுக்கு 100% வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உள்ளபடியே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. அந்த அளவுக்கு நம்முடைய சுகாதார கட்டமைப்பு இருக்கிறது என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். ஆக அந்த குழந்தை இன்னும் பிறந்த பிறகும் 12 வாரங்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து அவருக்கு தேவையான மருத்துவம் ஒரு 12 வாரத்துக்கு சிரப் நெவிபேரன் கொடுக்கணும். அந்த இதை கொடுப்பதற்கு கூட இப்பொழுதே நம்முடைய ராஜாஜி அரசு மருத்துவமனை தயாராக இருக்கிற என்ற செய்தி எல்லாம் நான் கேட்டு உள்ளபடியே மகிழ்ச்சி அடைந்தேன். ஆகவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கு புதிய ஒரு இன்ஸ்டன்ட் டெஸ்டிங் செக்கிங் கிட் டியூரிங் த டைம் ஆஃப் டிரான்ஸ்பியூஷனுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நம்முடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.